வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய காலகட்டத்தில் நம் அனைவருக்கும் தங்கம் ஒரு அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. அனைவர் வீட்டிலும் அவர்கள் உழைப்பிற்கேற்றவாறு தங்கத்தை சேமித்து தான் வைக்கிறார்கள். பெண் பிள்ளையை பெற்றவர்கள் பிறந்தது முதலே தங்க நகைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். நம் கலாச்சாரப்படி தங்கம் ஒரு அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. தங்கத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் குரு பகவானின் முழு கடாட்சம் இருந்தால்தான் தங்க நகைகள் அதிகம் சேரும் என்றும் கூறப்படுகிறது. தங்கம் நமக்கு சேர வேண்டுமென்றால் நமக்கு குரு கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் சேர்ந்திருந்தால்தான் அதிகம் தங்கம் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டாகும். இன்றைய காலகட்டத்தில் நாம் தங்கம் வாங்கி வைத்திருந்தாலும் அதை பாதுகாப்பாகவும் அதை சேமிப்பு காரணமாக நாம் வைத்திருப்பதும் மிக அவசியமாகும். சிலர் வாங்கிய உடனே அதை அடமானம் வைக்கவோ விற்கவோ செய்கிறார்கள். நிரந்தரமாக நாம் வாங்கிய தங்க நகைகளோ தங்கங்களோ நம்மிடமே சேருவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் இன்று பார்ப்போம். இது மிக எளிய பரிகாரம் என்றாலும் நாம் மிகவும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இதை செய்வதால் கண்டிப்பாக அனைவர் வீட்டிலும் தங்கம் சேருவதற்கு இது வாய்ப்பாகும். நாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் வீட்டில் நெய் தீபமோ நல்லெண்ணெயில் விளக்கோ ஏற்றிவிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பது சிறப்பாகும். கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கும்போது நாம் செந்தாமரை இதழ்களால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லிக்கொண்டும் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து கொண்டே நாம் படிக்க வேண்டும். இப்படி நாம் கனகதாரா ஸ்தோத்திரம் வெள்ளிக்கிழமை தோறும் கூறிக்கொண்டே வருகையில் நிரந்தரமாக தங்கம் சேருவதற்கு வாய்ப்பு உண்டாகும். அதுவும் செந்தாமரை இதழால் அர்ச்சனை செய்து மனதார வேண்டும் போது மிகவும் நல்ல பலன் கிடைக்கும். இதற்கு நெய்வேத்தியமாக நாம் இனிப்பு பாயாசமோ கேசரியோ வைத்தால் போதுமானது. முடியாதவர்கள் வயதானவர்களாக இருந்தால் கல்கண்டு மட்டுமே வைத்து இந்த ஸ்லோகத்தை கூறி வரலாம். இப்படி கூறி நாம் வழிபாடை முடிக்கும்போது குடும்பத்தில் உள்ள அனைவரும் மனதார வேண்டி கற்பூர ஆராத்தி செய்யும்போது வழிபட வேண்டும். இதை தொடர்ந்து குறைந்தது ஒரு 11 வெள்ளிக்கிழமையாவது செய்தால் நமக்கே தங்கம் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் வழியை அடையாளம் காட்டப்படும். இது ஒரு எளிய பரிகாரம்தான். இதை நாம் செய்து பார்த்து அனைவரும் நன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.